அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிddin அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலான் பிறை 10வது தராவீகை நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். அல்லாஹ்வுடைய கிருபையில முதல் 10 முடிவடையக்கூடிய தருணத்துல நம்ம இருக்கிறோம். 2வது 10உடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய ரமலானுடைய இரவையும் பகலையும் இறைவனுக்கு ஓப்பான, இறைவனுக்கு பிடித்தமான, இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வகையில் நம்மளுடைய நேரங்களையும் காலங்களையும் செலவழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது 5 விதமான பறவைகளையும் 5 விதமான வரலாறுகளையும் நாம் பார்க்க போறோம். 5 விதமான பறவைகள், 5 விதமான வரலாறுகள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இபாதத்தை மட்டும் சொல்லல, வெறும் வணக்கம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது மட்டும் சொல்லல. எல்லா விதமான சிந்தனைக்குரிய மனிதன் ஒவ்வொன்றை பார்க்கும் பொழுது இந்த இயற்கை எதெல்லாம் பார்க்கிறோமோ, மலைகளை, கடல்களை, பறவைகளை, ஊர்வன, பரப்பன, எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதில் எல்லாம் ஒரு சிந்தனையையும் ஒரு படிப்பினையும் நமக்கு கொடுக்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். சூரா அன்ஆம் என்றாலே கால்நடைகளை பற்றிய ஒரு அத்தியாயமா. சுப்ஹானல்லாஹ். அதுல படிச்சு பார்த்தோம்னா எல்லா விதமான கால்நடைகளை குறித்தும் அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 4 கால்கள் உள்ள எல்லா விதமான கால்நடை, ஆடு, மாடு, ஒட்டகத்தை குறித்தும், அதில் வரக்கூடிய அந்த பாலை குறித்தும், அது எப்படியான பயன்பாட்டுக்கு மனிதனுக்கு பயன்படும், அதனுடைய தோல் எப்படி பயன்படும், அதனுடைய சாணம் எப்படி, எல்லாமே அல்லாஹ் தஆலா சூரா அன்ஆம்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை தான், ஒரு வசனம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனத்தை படிக்கும்போது சுப்ஹானல்லாஹ், சூரா அன்ஆம்ல 38வது வசனம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரி யதீரு பிஜனாஹிஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும் மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன் சும்ம இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன். தமிழ் பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. பூமியில் ஊர்ந்து திரியும் பிராணிகளும் தம் 2 இறக்கைகளால் பறக்கும் பறவைகளும் உங்களை போன்ற இனமே அன்றி வேறில்லை. என்னடா அது, மனிதனும் பறவையும் ஒன்னா? அது எப்படி ஒன்னாகும்? நாமெல்லாம் 6 அறிவு இல்லை, அப்படிதானே? 6 அறிவோடு இருக்கிறோம். அவங்களாம் அந்த 5 அறிவு பறவைக்கும் நமக்கு எதனை உங்களை போன்ற இனமே அன்றி வேறு இல்லைன்னா எதுக்கு எல்லாம் ஒப்பாக்குறான்? அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஆச்சரியம், இவற்றில் எதையும் நம் பதிவு புத்தகங்களில் நாம் குறிப்பிடாமல் விட்டு வைக்கவில்லை, இன்னும் அவை யாவும் அவற்றின் இறைவனிடம் ஒன்று சேர்க்கப்படும். அப்ப என்ன புரியுதுன்னா, நமக்கும் அந்த பறவைக்கும் 5 விதமான ஒற்றுமை இருக்குது. ஒரு ஒற்றுமை என்ன, நம்மை போல இனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியதாகவும் அந்த பறவை இருக்கிறது. நம்மை போல உணவுகளை தேடி உண்பதை போலவும் அந்த பறவைகள் உண்டு கொண்டுதான் இருக்கிறது. அதே போல நமக்கு எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மரணம் நம்மை தழுவுகிறதோ அதே போல பறவைக்கும் மரணம் உண்டு. அதே போல 4வது 5வது தான் ரொம்ப ஆச்சரியமானது, நம்மை போன்று மறுமையில் அந்த பறவைகளும் கால்நடைகள் அன்ஆமும் எழுப்பப்படும், ஒன்று சேர்க்கப்படும். அதுல 5வது தான் மிகப்பெரிய ஆச்சரியம், அவைகளுக்கும் விசாரணை உண்டு. ஆமா, ஆட்டுக்குட்டிக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, கொம்பில்லாத ஆடு கொம்புடைய ஆடை முட்டிருச்சு அப்படின்னு சொன்னா மறுமையில கொம்பில்லாத ஆடுக்கு கொம்பு கொடுத்து எல்லாம் முட்டை வச்சு மண்ணாக்கிடுவோம். அவ்வளவுதான். சொர்க்க நரகம்லாம் கிடையாது, அவ்வளவுதான். விசாரணை அதுதான், மண்ணாக்கிடுவோம். சுப்ஹானல்லாஹ். இப்படிதான் எல்லா அன்ஆம்களுக்கும், கால்நடைகளுக்கும், பறவைகளுக்கும் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒற்றுமையை நமக்கு கொடுக்கிறான். இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த பறவைகளை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால அல்லாஹ் இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பறவைகளுக்கு நாம் வான்வெளியில் அவைகளை வசப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றான். வான்வெளியில் பறக்குதுமா, அப்படியே என்ன செய்யுது, ரெக்கை அடிச்சு பறக்குது. மேலையும் எந்த கயிறும் இல்லை, கீழையும் எந்த கயிறும் இல்லை, எவ்வளவு உயரத்துல பறக்குது பாத்தீங்களா? அந்த பருந்து கழுகெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட்லாம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அபாபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, கடலில் இருக்கக்கூடிய மீனை பார்த்து மனிதன் கப்பலை உருவாக்கினான், பறக்கக்கூடிய பறவையை பார்த்து மனிதன் விமானத்தை உருவாக்கினான். இதெல்லாம் பார்த்து இதுதான் ஒரு சின்ன ஒரு என்ன செய்தோம், எக்ஸாம்பிள வச்சு என்ன செய்யற அல்லாஹ் மனிதன் படைத்து கொண்டிருக்கிறான், உருவாக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இது எதுக்காக சொல்ல வந்தோம்னா, 5 விதமான பறவைகளை அல்லாஹ் வரலாற நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒன்று நபிமார்களும் பறவைகளும், இப்படி பிரிக்கவே முடியாது இவங்களெல்லாம். ஒன்று என்னன்னா சுலைமான் நபின்னு சொன்ன உடனே நம்ம ஊடக பறவை, அவங்கள பாத்தீங்கன்னா ஸ்பை, அவங்கதான்
பாத்தீங்கன்னா சபா நாட்டு அந்த அரசியையும் சபா நாட்டையே இஸ்லாமாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குவது அந்த ஹுதுஹுது பறவை, ஊடக பறவை. லேட்டா வந்துருச்சு ஒரு நாள், என்ன செஞ்சாரு சுலைமான், எங்க இந்த ஹுதுஹுத காணோம், வரட்டு ரெக்கையை பிச்சு உடச்சு போட்டு வேதனை, நான் வேதனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த உடனே ஹுதுஹுது வந்த உடனே சுலைமான் அவர்களே, ஒரு சபா நாட்டு அரசி இருக்கிறாங்க பல்கீஸ், என்ன அந்த அம்மா என்ன செய்யுது, நெருப்பு என்ன செய்யுது, சூரியனை வணங்கி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் ஹுதுஹுது. அப்படியா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் போர் தொடுக்கிறதாக ஒரு கடிதம் எழுதி அனுப்பி, அதுக்கப்புறம் சபா நாட்டு அந்த அரசி வந்து யோசிச்சு, இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கு இல்லையா, வரலாறுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பறவையும் நபிமார்களும் எப்படி அல்லாஹ் தஆலா அந்த பறவையை நமக்கு ஒரு படிப்பனையா கொடுக்குறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது முதல் வரலாறு. இரண்டாவது வரலாறு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது பறவையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலை கொடுக்குறார். அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட பறவைகளை உயிர் கொடுப்பாங்க அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. இதுல தஃசீர்ல படிச்சு பார்த்தோம்னா அவங்க உயிர் கொடுத்த பறவை என்னன்னா வவ்வாலாம். வவ்வால் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, வவ்வால். இந்த வவ்வால் ரொம்ப பெரிய ஆச்சரியம். பெண்களை போல மாதவிடா ஏற்படும் வவ்வாலுக்கு பெண்ணை போன்ற மார்பகமும் அது தன்னுடைய குட்டிக்கு பால் ஊட்டும், நம்மளை போல பால் ஊட்டும், நம்மை போல கர்ப்பமாகி அதனுடைய பிரசவ வலியை உணர்ந்து அது என்ன செய்யும், பிரசவிக்கும். சுப்ஹானல்லாஹ். வவ்வால் என்கின்ற பறவைக்கு மட்டும்தான் பல்லு இருக்குது. எந்த பறவைக்கு பல்லு இருக்கு பார்த்து, கோழி எடுத்து வாயை திறந்து பார்த்துருக்கோம், எந்த பறவைக்குமே பல்லு இருக்காது, கிளி எதுக்குமே. ஆனா வவ்வாலுக்கு மட்டும் பல்லு இருக்கும். அது நைட்ல மட்டும் பயங்கரமா என்ன செய்யும், சூப்பரா பார்க்கும், தலையில என்ன செய்யும் இருக்கு. இப்படி பலவிதமான அற்புதங்கள் நிறைந்த அந்த வவ்வாலத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணால் செஞ்சு என்ன செஞ்சிருக்காங்க, ரூ கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பறவை. இது குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய இரண்டாவது வரலாறு. மூன்றாவது வரலாறு என்ன அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பறவை. அவருக்கு ஒரு நாள் டவுட் வந்துச்சா, எப்படி நீ நாங்கெல்லாம் இறந்த பின்னாடி மண்ணோடு மண்ணா மக்கி போன பின்னாடி எப்படி நீங்க என்ன உயிர்ப்பிக்கிற அப்படின்னு காமிக்கும் பொழுது, அப்படி கேட்கும் பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, 4 பறவையை நீங்க நல்லா வளங்க, அதை உங்களை பழக்கப்படுத்திக்கோங்க, அதை நீங்க என்ன செய்யுங்க, தபாக பண்ணி அறுத்து 4 மலைகளுடைய குன்றுல அப்படியே கொத்து கொத்தா என்ன செஞ்சிருங்க, அப்படியே பார்ட்ஸை ஃபுல்லா மாத்தி வச்சிருங்க. இப்ப அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அலையுங்கள், எப்படி உங்களை வந்து சேருதுன்னு மட்டும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இந்த பறவையுடைய வரலாறையும் அல்லாஹ் தஆலா மூன்றாவதாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான்காவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பறவை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் ஜபூர் வேதத்தை, அப்படியே ரிங்காரமிட்டு பறவைகள் என்ன செய்யும், வட்டமிடுமா. சுப்ஹானல்லாஹ். அதை கேட்கறதுக்கே பறவைகள் தஸ்பீக செய்யும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து தஸ்பீக செய்யும். சுப்ஹானல்லாஹ். அதே போல முடிச்சிருவோம். ஐந்தாவது அபாபில் பறவை. இருக்க பறவையிலேயே இது பயங்கர குட்டி, ஆனா பண்ற சேட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமா, யானை படையவே என்ன செஞ்சிருக்கு, அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுச்சு, அப்படியே மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல ஆக்கி விட்டது. சுப்ஹானல்லாஹ். அப்படியான அபாபில் பறவையை குறித்தும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த குர்ஆனில் வரலாறு சொல்கிறான். ஆக மொத்தம் இந்த எல்லா பறவைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே பாடம் தவக்குல் என்கின்ற பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹ் மீது எப்படி தவக்குல் வைக்க வேண்டும் என்றால், காலையில் பட்டினியோடு வெறும் வயிற்றோடு போகி அந்த பறவை மாலையில் வயிறு நிரம்ப கூட்டுக்கு வருது பாத்தீங்களா, அப்படி போல நீங்க அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வையுங்கள். எல்லாம் அல்லாஹ் அந்த பறவையுடைய அந்த பாடத்திலிருந்து நமக்கு தவக்குல் என்கின்ற முழு இறை நம்பிக்கையையும் முழு பொறுப்பு சாட்டுதலையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அவன் மீதே அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகுல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.